இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இந்தியாவிற்கான ஆன்லைன் விசாவை பெறுவதில் நெருக்கடி, பலர் பரிதவிப்பு. இந்தியாவிற்கு செல்வதற்கு இந்திய தூதரகத்தில் ஆன்லைன் விசாவை பெறுவதில் மலேசியர்கள் கடந்த ஒரு வார காலமாக பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கி வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விசாவிற்கு நிர்ணயிக்கப்பட்ட கால அவகாசம் குறைந்தபட்சம் 72 மணி நேரமாகும். அந்த 72 மணி நேரத்தில் மனுதாரரின் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படலாம் அல்லது நிராகரிக்கப்படலாம். இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக ஆன்லைன் விசாவை பெறுவதில் பலர் 72 மணி நேர கால அவகாசத்தையும் தாண்டிய நிலையில் பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகியுள்ளதாக பயண நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் இந்தியாவிற்கு செல்வதற்கு விமான டிக்கெட்டை முன் உறுதி செய்தவர்கள் தங்கள் பயணத்தை ஒத்திவைக்க வேண்டிய அல்லது ரத்து செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகியுள்ளனர். இன்னும் சிலர் அவசர தேவைக்கு இந்தியாவிற்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் இந்திய தூதரகத்திற்கே நேரடியாக சென்று ஆபத்து அவசரத்திற்குரிய விசாவை 650 ரிங்கிட் கட்டணத்தில் பெற வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆன்லைன் விசா தொடர்பு முறையில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறே இந்த தாமதத்திற்கு காரணம் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளதாக பயண நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் ஒரு வாரம் கடந்தும் இந்த கோளாறு இன்னும் சரி செய்யப்படாமல் இருப்பது தங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளதாக பயண நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே இந்தியாவிற்கு செல்ல விரும்பும் பயணிகள் தங்கள் பயணத்திற்கு முன்னதாக ஆன்லைன் விசா தொடர்பில் தங்களுக்கு நன்கு அறிமுகமான பயண நிறுவனங்களின் ஆலோசனையை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் மற்றும் கை துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக தமக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றவியல் வழக்கில் இன்று தாம் விடுதலை செய்யப்பட்ட போதிலும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக தாம் தொடுத்துள்ள சிவில் வழக்கில் நீதி நிலைநாட்டப்படுவதற்கு தொடர்ந்து போராடப் போவதாக முகமது யூசுப் ரவுத்தர் இன்று உறுதி பூண்டுள்ளார். நாட்டின் நீதி பரிபாலனத்தின் மூலம் தமது போராட்டம் தொடரும் என்று கோலாலம்பூர் ஜலான் டூத்தா நீதிமன்ற கட்டிடத்தில் தனது வழக்கறிஞர்கள் முன்னிலையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் யூசுப் ரவுத்தர் இதனை தெரிவித்தார். இந்த சிவில் வழக்கை தாம் தொடுத்துள்ள காரணத்தினால் தமக்கு பல வழிகளில் அநீதி இழைக்கப்பட்டு தமக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக யூசுப் ரவுத்தர் குறிப்பிட்டார். எனினும் நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக குறிப்பிட்ட யூசுப் ரவுத்தர் தமக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரும் மலேசிய மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மலாக்கா புக்கிட் ரம்பாய் தாமான் ரொம்பாய் முத்தியாராவில் உள்ள தங்கள் வீட்டில் ஒரு ஆசிரியையான 51 வயது மாதவும் அவரின் 21 வயது மகனும் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்த மாதவின் 17 வயது மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று காலையில் நிகழ்ந்த இந்த தாக்குதல் தொடர்பில் அந்த மாதவின் 2வது மகனான SPM தேர்வை எழுதவிருக்கும் 5ஆம் படிவ மாணவனை போலீசார் கைது செய்துள்ளதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஜுல்ஹைரே மொஹ்தார் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் அந்த மாணவன் 13 வயதுடைய தனது இன்னொரு சகோதரனை கத்தியால் கடுமையாக தாக்கியுள்ளான். எனினும் அந்த இளைஞர் வெட்டு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட மாது சீனப்பள்ளி ஒன்றின் ஆசிரியர் ஆவார். தனது தாயாரும் சகோதரனும் தன்னை படிக்கும்படி சதா நெருக்குதல் அளித்து வந்த காரணத்தினால் குடும்ப உறுப்பினர்களை அந்த மாணவன் தாக்கியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று டத்தோ ஜுல்ஹைரே தெரிவித்தார். மாதவும் அவரின் மகனும் கழுத்தில் ஆழமான வெட்டுக்காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டனர். இந்த தாக்குதலுக்கு அந்த மாணவன் பயன்படுத்தியதாக நம்பப்படும் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கத்தியை போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். அவதூறு, சூதாட்டம், பகடிவதை, ஆன்லைன் மோசடி முதலிய தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை சமூக வலைதளங்களிலிருந்து அகற்றுவதற்கு ஃபேஸ்புக், டிக்டாக் மற்றும் யூடியூப் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபட்சேல் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் நேற்று வரை 1,59,518 உள்ளடக்கங்களை தங்களின் சமூக வலைதளங்களிலிருந்து அவை அகற்றியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த எண்ணிக்கையானது இவ்வாண்டு சமூக வலைதளங்களிலிருந்து அகற்றப்பட்ட 1,74,473 உள்ளடக்கங்களில் ஒரு பகுதியாகும் என்று டத்தோ ஃபமி விளக்கம் அளித்துள்ளார்.
பேரா கிரீக் முதல் கிளந்தான் ஜெலி வரையிலான கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலைக்கான மேம்பாடுகள் நடப்பு மதிப்பீடு அறிக்கையில் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின்படி அதன் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தலிங்கி அறிவித்துள்ளார். கிழக்கையும் மேற்கையும் இணைக்கும் அந்த நெடுஞ்சாலை தொடர்பான மதிப்பீடு இவ்வாண்டு மார்ச் மாதம் தொடங்கி கடந்த மாதம் நிறைவடைந்ததாக அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் குறிப்பிட்டார். மல்டி லேசர் ப்ரொஃபைலர், ஃபாலிங் வெயிட் டிஃப்ளெக்டோமீட்டர், டைனமிக் கோன் பெனட்ரோமீட்டர் மற்றும் ட்ரையல் ப்ரீட் மெத்தட்ஸ் முதலிய அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக அலெக்சாண்டர் தெரிவித்தார். இந்த நெடுஞ்சாலையின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் கிரீக் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை உப்சி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 15 மாணவர்கள் பேருந்து விபத்தில் உயிரிழந்தது தொடர்பில் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு இன்று நேரடியாக வருகை புரிந்து பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அலெக்சாண்டர் இதனை குறிப்பிட்டார். சம்பவம் நடந்த இடத்தில் சூரிய சக்தியில் இயங்கும் விளக்குகளும் நிறுவப்படும் என்றும் அவற்றின் நிர்மாணிப்பு பணிகள் வரும் ஜூலை மாதம் தொடங்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 15 மாணவர்கள் கொல்லப்பட்ட இந்த துயரச் சம்பவம் தம்மை வேதனையில் ஆழ்த்துவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து இவ்வாண்டு ஜனவரி மாதம் வரை சமய பள்ளி ஒன்றின் 7 மாணவர்களை ஓரின புணர்ச்சி செய்த குற்றத்திற்காக அந்த பள்ளியின் வார்டன் ஒருவருக்கு ஸ்ரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 6 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. அத்துடன் 2 பிறம்படி தண்டனையை விதிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 38 வயது முகமது கைரி ஃபித்ரி என்ற அந்த வார்டன் நீதிபதி ரத்தின் சுரிதா புடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக வாக்குமூலம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த வார்டன் பிடிபட்ட தினத்திலிருந்து தண்டனை அமலுக்கு வருவதாக நீதிபதி ரத்தின் சுரிதா தெரிவித்தார். நகரேசம்பிலான் ஜம்போலில் உள்ள ஒரு சமய பள்ளியில் 12க்கும் 13க்கும் இடைப்பட்ட வயதுடைய 7 மாணவர்களை ஓரின புணர்ச்சி செய்ததாக அந்த வார்டன் குற்றச்சாட்டப்பட்டிருந்தார். தனது காதலியான தஞ்சோங் மலேம் உப்சி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவரை கொலை செய்ததாக ஒரு போலீஸ்காரரான லான்ஸ் கோப்ரல் ஒருவர் இன்று ஷா அலாம் உயர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டுள்ளார். 27 வயது லான்ஸ் கோப்ரல் முகமது அலிஃப் மொஞ்சானி என்ற அந்த போலீஸ்காரர் கடந்த ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி மாலை 6 மணியளவில் உலுஸ்லாங்கூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஹூலுபர்னாம் எஸ்கேசி கிளேடாங் செம்பனை தோட்டத்தில் 25 வயது பல்கலைக்கழக மாணவி நூர்ஃபாரா கர்த்தினி என்பவரை கொலை செய்ததாக குற்றச்சாட்டப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டமான 302 பிரிவின் கீழ் அந்த போலீஸ்காரர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். சிலிம் ரிவர் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்தவரான அந்த போலீஸ்காரர் நீதிபதி ஜுலியா இப்ராஹிம் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. எனினும் அவர் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். கொலை வழக்கு என்பதால் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.